வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி பஃப் சினிமா பற்றை. வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஃபேஸ் ஜிப்ரான் நாங்கள் ஆமாம், ரொம்ப நாள் முன்னாடி இருக்கிறது. பட் ஐம் கிளாட் டு பி ஹியர் ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். நிறைய கதைகள், நிறைய முக்கியமான மியூசிக்கல் இன்சைட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மியூசிக் பற்றி பேசுறதுன்றது ஜிப்ரானுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஆக்சுவலாக ஆள் கிடைக்காது. என்ன ரொம்ப எவ்வளோ ஆள் சேர்த்துருக்கோம் பாருங்க. ஸோ ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இதில் எக்ஸைட்டிங்காக இருக்கும். எனக்கு இப்போது அந்த மாதிரி மோஸ்ட்லினா ஷபீர் தெரியும்ல, சிங்கர். அண்ட் ஸோ ஏன்னா இதில் காமன் ஒரே இடத்துல இருக்கிறோம், ஒரே ஜாபும் பண்ணிகிட்டு இருக்கோங்க போது ஸோ அப்போ வந்து மெயினாக மியூசிக் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இப்போது ரீசெண்ட் டைமில். அப்படின்னா எப்படி போகுதுன்னா பிகாஸ் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ அது எங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இப்போது நிறையா சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஓகே, இங்கேருந்து என்ன டைரெக்ஷனில் போகுது அதுங்கிறது தான் இப்போது கொஞ்ச நாளாக நாங்கள் ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம். ஓகே, என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் உங்களுடைய க்ரியேட்டிவ் ஒர்க் ஃப்ளோவில் ஏஐ கொண்டு வந்திருக்கு? இப்போ க்ரியேட்டிவ் ஃப்ளோலேயே நிறையா இப்போது லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே வந்து பிகாஸ் நான் டெக்னாலஜி எது வந்தாலுமே இமீடியட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது க்ராஸ் பண்ணாலே ஓகே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பட் ரொம்ப சிம்பிளாக வாய்ஸ் சேஞ்சிங் அது மட்டும்தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. பிகாஸ் ரஹ்மான் சார் பண்ணாங்க. பிகாஸ் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து போட் படத்துக்கே அது ஆல்மோஸ்ட் டிஎல் மகாராஜன் அந்த மாதிரி வாய்ஸஸ் அவர்தெல்லாம் ட்ரை பண்ணிட்டோம். பட் சடன்லி ஆடியோ லேபிள் வந்து பயந்துட்டாங்க. பிகாஸ் அது எப்படி பீப்புள் எடுத்துப்பாங்கன்னு. ரஹ்மான் சாருங்கனால டக்குன்னு ரிலீஸ் ஆகி தென் இட் கேம் அவுட். ஸோ பட் இப்போ அதையும் தாண்டியே மூவ் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கன்வர்ஷன், பிகாஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணது டோட்டலி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றுறது. ஈவன் மெலடி லைன் உங்களுக்கு வேணும். கம்போசிங்லேயே வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக பிளாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ChatGPT யூஸ் பண்ணலாம் டே டு டே டீப் சீக்லேருந்து. ஸோ அதே மாதிரி இமேஜின் அதோட இந்த சைட் வெர்ஷன் ஃபில்ம் மேக்கிங் சைட்லேயும் இப்போது மிட் ஜர்னிலேருந்து VO2 ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் ஆடியோ சைடில் இமேஜின் அது ஆடியோவில் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அது இப்போது இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஒரு மியூசிக் கம்போசனுடைய க்ரியேட்டிவ் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ். என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? எல்லா வகையான இல்லை எனக்கு தெரியல. இப்போ ஓகே சில வெப்சைட்ஸ் நிறையா வந்துச்சு. அது காமன் பிளாட்ஃபார்ம்ஸாக இப்போ சொன்னோம், அதெல்லாமே இவங்களுக்குலாம் தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலானது. பட் ஏபிஐஸ் லெவல்லையும் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஓப்பன் சோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை எடுத்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கோட் பண்ணி எனக்குன்னு சில இதெல்லாம் செட்டப் மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பெரிமெண்டிங். வெரி ஸ்வீட். ஓகே, நம்ம டக்குன்னு டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டோம். பட் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும், உங்களோட மியூசிக்கை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே வெரி ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஜிப்ரான் அப்படின்னு நாங்கள் பேர் பார்த்ததும் சரி, உங்களுடைய மியூசிக்கை கேட்டதும் சரி, வாகை சூடவா. ஃபஸ்ட்டு ஆல்பம் டெஃபினட் பேங்கர். இப்போ வரைக்குமே அது வந்து மறுக்கவே முடியாது. தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான டெபியூஸில் உங்களுடைய டெபியூவும் உண்டு. ஒரு டெபியூ கம்போஸராக நான் அந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த படத்துக்கு மூட் செட் பண்ணுறது ஜிப்ரான் தான். செங்க சூலக்காரா பாட்டோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகும். லெட்ஸ் டாக் அபவுட் செங்க சூலக்காரா. அதுக்கு அந்த வாய்ஸை சூஸ் பண்ணதுலேருந்து, அந்த மக்களினுடைய ஒரு கதையை சொல்கிறதுலேருந்து எல்லாமே உங்கள் மியூசிக் வழியாக நீங்கள் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணிட்டீங்க இல்லையா? லெட்ஸ் டாக் அபவுட் தட் சாங். அதில் உங்களுடைய அப்ரோச் என்னவாக இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, செங்க சூலக்காரங்களுக்காக ஒரு சாங் அப்படின்னு தான் சர்க்குணம் ஃபஸ்ட்டு ப்ரீஃப் கொடுத்த உடனே அப்போ என்ன இருக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் நான் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாட்டு என்னவாக இருக்கலான்னா, அது அவங்க கட்டின வீட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம எல்லாருமே. ஆனால் அவங்கள பற்றி ஒரு செகண்ட் கூட நம்ம ஃப்ராக்ஷன் யோசிச்சது கிடையாது. டே டு டே லைஃப்பில் சில பேர் என் சொந்த வீடுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு பின்னாடி அவங்க உழைப்பு இருக்குது. ஆனால் நம்ம அந்த வீட்டில் 100 வருஷம் வாழ்ந்தவங்க கூட இந்த செங்கலை பண்ணவங்க பற்றி யோசிச்சது கிடையாது. இப்படின்னு எனக்கு பயங்கர இம்பேக்டாக இருந்துச்சு. எனக்கே அடிச்சது இப்போ. ஸோ அதில் ஆமாம் இல்லை, கரெக்ட் இல்லை. நம்ம வாடகை வீட்டுக்கு போனாலும் நம்ம அதில் வந்து ஒரு பர்சனல் கனெக்ஷன் நம்ம வளர்த்துக்கிறோம். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லையே. அப்படிங்கும்போது கடைசி வரைக்குமே வீடே இல்லாமலும் வாழ்ந்து இறந்துடுறாங்க. ஸோ அவங்களோட பெயின், அவங்களோட லைஃப் எல்லாத்தையும் சொல்லணும். இதுதான் சிச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து எனக்கு டக்குன்னு இது எங்கே ஆரம்பிச்சதுலாம் தெரியாது. பட் இந்த பங்களா ஃபோக் இருக்கும். ஸோ அந்த டைப்பில் இருக்கணும்னா ஃபார் சம் ரீசன், இத்தனைக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு நாங்கள் ரொம்ப நிறைய டியூன்ஸும் போடல. சாரக்காத்துக்கு தான் ஒன்று 2 ஆப்ஷன்ஸ் போனோம்.
பட் இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஒரே ஒரு டியூன் தான். அப்போ வந்து ஏன் இந்த வேர்டுன்னு தெரியல. அப்போ ஏதோ ஒரு பாங்க்லா நிறைய கேட்டுட்டு இருந்த டைமில் சோளமாட்டி கேரா அப்படின்னு சம் வேர்ட் எங்கேயோ, எனக்கு பங்களா தெரியாது, பட் அந்த வேர்ட் வந்து இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் அப்போது கம்போஸ் பண்ண அந்த வேர்டு வச்சு ஒரு ஒரு அழுக்குரல் மாதிரி இருக்கணும். சோளமாட்டி கீரா செங்கசூலக்காரா. கரெக்ட். மீட்டர். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு டியூன் கம்போஸ் பண்ணும்போது சோளமாட்டி கீரை தான் இருந்துச்சு. ஸோ அது ஜிப்ரிஷா கூட இருக்கலாம். ஸோ அதுதான் கொடுத்த உடனே சர்குணம்க்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, இதை ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பட் இதுக்கான ஒரு வேர்டு இருக்கணுங்கும் போது தான் வைரமுத்து சார் அகைன் அவர் வந்து இதுலேயே அழகாக உட்காரு பாருங்க, செங்கசூலக்காரனே ஆரம்பிப்போம் அப்படின்னாரு. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு பாங்க்லா சிங்கர் ஒருத்தங்க, அப்போது அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலான்னா நாங்கள் இன்ஃபேக்ட் பிளான் பண்ணோம். ஓகே. அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப் அந்த இதுவும் டெக்னாலஜியும் அவ்வளோ அட்வான்ஸ்டு இல்லை. ஸோ மெயிலில் தான் பண்ணோம். பட் அவங்க இங்கே வர முடியாது, ஸோ நீங்கள் அங்கே வாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஒன்று ஆனா அவனாக்கு சிம்ஃபனி பட்ஜெட் வைஸ், பிகாஸ் ஐ நீட் டு பிளான் த பட்ஜெட்டில். ஸோ பட்ஜெட் பார்த்தா எனக்கு வந்து ஆனா அவனாக்கு சிம்ஃபனி ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லாட்டினா இவங்கள போய் பங்களாதேஷில் ரெக்கார்ட் பண்ணலாம் இருக்கும்போது நான் வந்து இதை சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு சிம்ஃபனி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு தென் அதுக்கு ஈக்குவலாக ஸோ இன்ஃபேக்ட் அந்த வாய்ஸையே போட்டு காட்டி தான் அனிதாவை பாட சொன்னோம். ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் பாடுங்க, பிகாஸ் அனிதா அதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக எனக்கு ஆட்ஸில் நிறைய பாடியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைல்லையே பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெப்ளிகேட் பண்ணது தான் அந்த அந்த சாங். ஸோ இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி கதை ஒன்று இருக்கு. அதில் இப்போது ஒரு மியூசிக் கம்போசர் க்ரியேட்டிவாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் பட்ஜெட் பற்றி பேசுனீங்க, அது ஏன் ரொம்ப முக்கியம்? ஒரு பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, ஆர் ஒரு படத்தினுடைய ஓவரால் பட்ஜெட்டில் ஒவ்வொரு பாட்டுக்கு நம்ம எவ்வளவு ஸ்ப்ளிட் பண்ணலான்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அது எப்படி உங்களுக்கு முதல் படத்தில் இருந்துச்சு அண்ட் அது எவ்வளோ அவசியம் ஒரு கம்போசர்? இல்லை, என்னென்னா எனக்கு ஆட் ஃபில்மில் ஆல்மோஸ்ட் 2011 லான்ச், 10 or 11 அந்த டைமில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 10 years ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் ஏன்னா ஆடில் எல்லாமே ஒரு பட்ஜெட் இருக்கும். பிகாஸ் நான் 2000 1500 ஆட் பண்ண ஆரம்பித்து கடைசியில் பெரிய பட்ஜெட் ராஜீவ் மேனன் சார், லதா மேனன் சார் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ அதனால் இது எனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுச்சு நிறையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஆடோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் அது ஃபில்முக்கு வரும்போது இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கோ இல்லை ஒரு எடிட்டருக்கோ பார்த்திங்கன்னா ஒரு என்ஐ டெக்னீஷியன், ஸோ அவங்களோட க்ரியேட்டிவ் ஜாப்க்கு மட்டும் ஒரு காஸ்ட் ஒன்று இருக்கும். எக்யூப்மெண்ட் காஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து வில் பி ப்ரொடக்ஷனில் இருக்கும். பட் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு சில மியூசிக் டைரக்டர்ஸ் தனியாக அவங்க பிளேயர்ஸ்க்கான சார்ஜஸ், சிங்கர்ஸான சார்ஜஸ் வந்து தனியாக பண்ணிகிட்ருக்காங்க சில மியூசிக் டைரக்டர்ஸ். பட் எங்களுக்கு 2010க்கு அப்புறம் வந்த எல்லாருமே மோஸ்ட்லி பேக்கேஜ் அந்த, பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தே வாண்ட் டு நோ நான் எவ்வளோ ஆடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் பேஸில் வரும்பொழுது நான்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு பயங்கர ஓவர் பட்ஜெட்லாம் போயிருக்கேன். ஸோ சம்பளத்துக்கு மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அது மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ சும்மா சொல்கிறேன், நம்பர் 2ன்னு வச்சுப்போமே, ஓகேவா? உங்களுக்கு ₹2 பட்ஜெட் இருக்குது, ஓவர் பட்ஜெட் போயிட்டீங்க, எப்படி நீங்கள் அதை மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து வெளி ஜாப்ஸும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆட்ஸ். நீங்கள் கை காசு போட்டுருவீங்களா? அதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ ஒரு பாயிண்டில், பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அகெயின் வகை சுடாவில் வந்து அங்கே நான் பிகாஸ் ப்ரொடியூசர் வந்து நான் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் முருகானந்தமும் எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் சர்குணம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது, எனக்கு இட் ஹெல்ப்ட். ஓகே. பட் அடுத்தடுத்து ஃபிலிம்ஸ் அகெயின் நேம் சொல்ல வேணாம், பட் சில ஃபிலிம்ஸ்க்கெலாம் நான் பண்ணும்பொழுது எனக்கு ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே ப்ராக்டிக்கலாக தெரியும் இந்த ஃபிலிம்க்கு இந்த பட்ஜெட் ஒன்று இருக்கும், இந்த மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளோ ஒன்று இருக்கும். அல்டிமேட்லி வெளியில் ஆடியன்ஸ் கேட்கும் பொழுது ஆடியன்ஸ்க்கு வந்து பட்ஜெட் தெரியாது. ஒரு ரஹ்மான் சாரோட சாங்கும் ப்ளே ஆகும், நம்மளதும் ப்ளே ஆகும். ஸோ அப்போ எப்படி அந்த மேட்ச் பண்ணுறதுன்னா குவாலிட்டியில் தான். ஸோ அப்போது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓவர் பட்ஜெட்லாம் போயிருக்கு. அண்ட் அது நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆமாம். ஏங்க அதை பண்ணணும்? இல்லை, நிஜமாவே நான் கேட்குறேன், ஆனஸ்ட்டாக கேட்குறேன். ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்னு இருக்குது, சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவை போய் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறதோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராது. அதை பண்ணணும்னா நம்ம தான் செலவு பண்ணணும்னு வருது. அது ஏன் பண்ணுறாரு ஜிப்ரான்? இல்லை, என்னென்னா இது நீங்கள்
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்குள்ளே ஒரு க்ரியேட்டர் இதை கேட்கணும் அப்படின்னு ஒன்று ஆசைப்படுவோம்ல, அங்கே தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ அது எனக்குன்ட்டு இல்லை, எல்லா ப்ரொஃபஷனுக்குமே இருக்கும். எனக்கு தெரியும் டேரக்டர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணேன், எத்தனையோ டேரக்டர்ஸ் வந்து ரீஷூட்ஸ்க்கு அவங்க எக்ஸ்பென்ஸ் போட்டிருக்காங்க. பிகாஸ் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறத, நான் கேட்கணும்னு நினைக்கிறத வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் 2 ஸ்டெப் போனால் நம்மளால் பண்ண முடியும். பட் அங்கே மணி தான் ப்ராப்ளம்ங்கிறது, மணி கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மூவ் பண்ணுறதுக்கான இது எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து எல்லாரோட ஸ்டோரிஸ்லையுமே இது இருக்கும். அது அல்டிமேட்லி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நான் கேட்கணும் நான் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு மணி தான் ப்ராப்ளம்னா தென் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ பட் ஆனால் மணி இருந்தும் என்னால் பண்ணலைன்னா தென் இட்ஸ் மை ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அது ஒரு ப்ராப்ளமாக பார்த்தது கிடையாது. ஸோ ஓகே. அண்ட் இப்போது ஒரு கம்போசர் சில இடங்களில் க்ரியேட் பண்ணுறது, நல்ல குவாலிட்டி கொடுக்குறது, இது ரெண்டத்தை பற்றி நம்ம பேசணும். பட் நம்மளுடைய க்ரியேஷனை இது நல்லா தான் இருக்குதுன்னு ஒரு டிரெக்டர்கிட்டையோ ஒரு ப்ரொடியூசர்கிட்டையோ கம்யூனிகேட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதும் ஒரு முக்கியமான வேலை, அதுவும் ஒரு முக்கியமான ஸ்கில். இது எப்படி வரப்போகுதுன்றது உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ நான் ஒரு டிரெக்டர், எனக்கு அது புரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சர்க்குணம்கே நான் வரேன். ஏன்னா ரொம்ப நம்பிக்கை வச்ச சில டேரக்டர்ஸில் ஐ வுட் சே சர்க்குணம், அஃப்கோர்ஸ் கமல் சார், அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவேன், வினோத் எல்லாமே. பட் சர்க்குணம் ஐ வுட் ரேட். ஏன்னா நான் வாகை சுடா பண்ணும் பொழுது சர்க்குணம் வாஸ் அ ஹிட் ஃபிலிம் டேரக்டர் அண்ட் அவருக்கு நிறையா சாய்ஸஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வாகை சுடாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் யுவன் சங்கர் ராஜா தான். அப்புறம் சர்க்குணம் தான் என்னை புஷ் பண்ணார். அதில் ஜிப்ரான் என் பேர் அப்போ விஜய். ஸோ அது லைக் பையன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு ஆட்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து சொல்லும் பொழுதும் அவர் நினச்சிருந்தா ஒரு டேரக்டராக எனக்கு இதுதான் வேணும், பிகாஸ் அவர் ஹிட் கொடுத்துட்டார். கரெக்ட். இந்த இடத்துல என்னை வந்து இந்த படம் வந்து இதெல்லாம் தேவை அவரெல்லாம் சொல்ல, உங்களுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள், சுச்சுவேஷன் சொல்லிடுவார், இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு கேட்பார். ஸோ நான் வந்து ஒன்று பண்ணி கொடுப்பேன், ஓகேன்னு. பட் அதுக்கப்புறம் அடுத்தது நையாண்டிலையும் அது நடந்துச்சு. எங்கே அவரோட நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா டெடி பேர் சாங். ஏன்னா அதை வந்து எனக்கு வந்து மாரியோ ஸ்டைலில் 8-பிட் மியூசிக்னு சொல்லுவாங்க, கிளிச்சு அதெல்லாம் அப்போ அந்த சமயத்தில் இட்ஸ் வாஸ் லைக் வி ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ டப் ஸ்டெப்லாம் அப்போது இட் வாஸ் கம்மிங். அதெல்லாம் அவருக்கு அந்த மியூசிக்லாம் அவர் கேட்டது கூட இல்லை, புரியவும் புரியாது. இது நான் பண்ணேன், அவர் வந்து ஒர்க் ஆகும்ல அப்படின்னாரு. இல்லை ஒர்க் ஆகும், இல்லை கண்டிப்பாங்க இது ஸோ கண்ணு மூடிட்டு நம்பினார். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங் இன்றைக்கி வரைக்கும் அந்த சாங் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக ரொம்ப ரிஸ்கியான மொமெண்ட்டு. ஒர்க் ஆகிடும்ல அப்படிங்க, ஆகிடுமா ஆகிடாதா, கான்ஃபிடென்ட்டாக சொல்லாமா வேணாமா? ஆமாம், இல்லை நம்ம கான்ஃபிடென்ஸ் தான் அங்கே. அதுவும் சில நேரம் நான் கான்ஃபிடென்ட் இல்லாதப்போ நான் மாட்டியிருக்கேன். அப்படியா? ஸோ சில நேரம் ஏன்னா 2 பார்த்து எடுக்கலாம். ஒன்று வந்து அதுவும் நடந்திருக்கு. சில நேரம் நம்ம போயிட்டுருப்போம், கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருக்கும் டேரக்டர்ஸ் கூட. நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவருக்கு புரியாது, இல்லை அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணோன்னா நமக்கு தெரியும் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. ஸோ அப்போ வந்து கண்ணை மூடிட்டு சரி ஓகே இப்போ டேரக்டர்ஸ் சைட் போயிடும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸும் நிறையா இருக்குது. அந்த ஆல்பம்ஸ் கேட்டாலே எனக்கு திரும்ப நான் கோ பேக் பண்ணி பார்க்கும்போது ஓகே இது வந்து டேரக்டர் ஆல்பம், இது நம்ம ஆல்பம் கிடையாது அப்படிங்கிற ஃபில்ம் அந்த ஜோனுக்குள்ளே போயிடும். பட் சில ஆல்பம்ஸ் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது மாறா மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் டக்குன்னு நமக்கு இந்த சைடு வரும். அப்போ வந்து நீங்கள் 6 எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சுக்கணும். இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டு திங் வந்து நானும் என்னாலையும் ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அவங்க நடுவில் சில ஆல்பம் மாட்டிக்கும். அது வந்து அந்த இப்படி வச்சுப்போம், ரொம்ப பிடிச்ச ரொம்ப விருப்பமான ஒரு ப்ராசஸ் ஒன்று அமையுது. உங்களுக்கு நல்ல சிங்க் இருக்குது, டைரக்டர், ப்ரொடியூசர், ஆல்பம், கதை எல்லாமே அப்படியே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வேலை செய்யும்போது அது ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஆமாம். பட் நிறைய சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, க்ரியேட்டிவாக சொல்கிறேன் நான், அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பிடிக்காம ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குமா? அச்சோ, அந்த பையனை பாருங்க. இல்லை உண்மையிலே நமக்கு போக இஷ்டமே இருக்காது. வீட்டில் எல்லோரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அப்போ நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீல் தான் இருக்கும், எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கும்.
பட் ஸ்டில் நீங்கள் அதில் மியூசிக்கெலாம் ஒன்று பண்ணி தான் ஆகணும்ல. ஆமாம், கரெக்ட். பட் சம்டைம்ஸ் சில நேரம் அது நம்ம பண்ணிவிடுவோம். சில நேரம் கேட்டவங்க சில நேரம் கமெண்ட் செக்ஷன்லேயே நம்மளை திட்டுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து எப்போ ஹர்ட் ஆகும்னா, நான் 100% போட்டேன், அந்த டைமில் யாராவது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஹர்ட் ஆகும். பட் அதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் 100% போட்டுட்டிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஆன் அ சேஃப் சைட். நான் ஒரு ப்ராஜெக்ட் போகும்போது, ரிலீஸ் ஆகும்போது நான் நினைப்பேன் இதில் 100% போட்டேன்னா தென் யார் சொல்கிறதும் என்னை பாதிக்காது. பிகாஸ் ஐ நோ ஐ எம் ஹாப்பி வித் த அவுட்புட். பட் அதை தாண்டி சில பேர் எதாவது கமெண்ட் பண்ணால் ஐ நோ தட் நான் 100% போடல. ஸோ ஐல் பி லைக் ஓகே. ஆனா ஆவண்ணா பாட்டுக்கு உங்களுடைய முதல் படத்தில் ஒரு முக்கியமான பாட்டு, அந்த பாட்டுக்கு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வேணும்னு ஏன் டிசைட் பண்ணீங்க? அந்த பாட்டு பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. பட் அதை தாண்டியும் ஒரு விஷயம் எனக்கு பர்சனலி, அது ஃபர்ஸ்ட் ஃபில்ம், ஒவ்வொரு ஜானர்லேயும் ஒன்று ஒன்று அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் சிம்ஃபனி பண்ணணும்னு எனக்கு ஆசை. இது என்னோடய பர்சனலான கம்போசர்ஸ்க்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி, பிகாஸ் எனக்கு அடுத்த படம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமால எனக்கு தெரியாது. ஒரு படம் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து இந்த கான்செப்டை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரையல் மாதிரி தான். அதுவும் ஒரே ஒரு டியூன் மட்டும் தான் கம்போஸ் பண்ணது. அப்புறம் தன் ஸோ அதெல்லாமே நான் பண்ணி, ஏன்னா எனக்கே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை. பிகாஸ் நம்ம ஒரு சிங்கப்பூரில் படித்தேன் ஃபிலிம் ஸ்கோரிங், அது வந்து இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. ஸோ நான் ஃபுல்லாகவே மாக்கப் ஃபஸ்ட் பண்ணிட்டேன். ஆர்கெஸ்ட்ரா ஸ்கோர் எழுதி எல்லாமே மாக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் சர்குணம்க்கு காட்டினேன். சர்குணம் கேட்டவொடனே ஏங்க இது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, செம்மைய எக்ஸைட்டேட்டர். அவர் எக்ஸைட் ஆனோடனே ஐ வாஸ் லைக் கான்ஃபிடென்ட். பட் என்னை அடுத்து பயந்தது வந்து வைரமுத்து சார். பிகாஸ் நாங்கள் போய் காட்டுறோம், ஏன்னா அதில் சந்தம் எல்லாமே அதில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கட்டாக இருக்கும், பிரேக் ஆகி ஒரு பல்லவி, அந்த ஸ்மூத்தாக இருக்காது. அவர் இதை கேட்டவொடனே சொன்னாங்க, ஓகேங்க இது இது வந்து இசையமைப்பாளரின் பாட்டு, அவர் திறமையை காட்டுவதற்காக அப்படின்ட்டார். ஸோ பட் நான் எழுதுகிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் அந்த பாட்டெலாம் கொடுத்தீங்க, மற்ற பாட்டெலாம் எனக்கு கோல் அடிக்கிறதுக்கு, இது அவருக்கு அப்படின்னோடனே அதில் எல்லோரும் சேர்ந்து என்னை புஷ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் அது சாத்தியமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் ஏன் நம்ம ஒரு பண்ணணும்னு நினைக்கிறத ஒரு ஸ்டெப்னாலும் அந்த மொமெண்ட்டில் நம்மளால் சாத்தியம் இருக்குங்கும்போது பிடிச்சி தள்ளிடணும், அந்த கதவு திறந்துடும் இல்லை உடஞ்சிரும். அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புவேன். அப்படி பண்ணதுனால தான் கமல் சார் அதில் சிம்ஃபனி பண்ணதை அந்த நம்பிக்கையில் தான் ஒத்தமவில்லைன் அப்போது கமல் சார் கூப்பிட்டது இன்ஃபேக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வகை சுடா கேட்டுட்டு கமல் சார் வந்து அவங்க டீமில் டிஸ்கஷன் பண்ணும்பொழுது அவர் சொன்னது வந்து ஹீ நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பிகாஸ் ஐ டிட் வாட் ஐ நோ, ஐ நியூ. ஸோ அது நீங்கள் இங்கே நான் போட்ட எஃபர்ட் எனக்கு அதுக்கான பலன் கிடச்சிது. இன்னும் சூப்பராக அவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ எனக்கே ஜிப்ரான் எஸ் கம்போசர்கிட்ட எங்களுக்கெல்லாம் பிடிச்சது என்ன, இப்போ அவர் வந்து ஒரு டெடிபேர் பாட்டு போட்டார்னா கரெக்டாக இருக்குது, அந்த மூடுக்கு அந்த ஜான்ராக்கு அது கரெக்டாக இருக்குது. அப்படியே செங்கசூலக்கார கேட்டோன்னா அந்த ஒரு ஃபோக்கு, அந்த ஒரு ரூட்டட்னஸ் கரெக்டாக இருக்குது. அண்ட் ஷாப்பிங் பாட்டு வத்தி குச்சி அதில் கேட்டோன்னா அது ஒரு ஃபன் இருக்குது. இப்போ இந்த எல்லா பாட்டுமே ஒரே கம்போசர் தான் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் டஃப் தான் கேட்டோன்னே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் a brilliant way to describe your approach. வெரி நைஸ். இல்லை என்னென்ன, எனக்கு கம்போசிங் கிளாஸ் எடுக்கும் பொழுது நம்ம சில நேரம் இது ஒருத்தங்க கம்போசர் கேட்கும்போதே இவங்க ஸ்டைல்னு தெரியுது. இது வந்து டிஃபெக்டாக சொன்னாங்க. பிகாஸ் நான் படித்தது வந்து லின்சே விக்ரின்னு ஒரு ஆஸ்திரேலியன் கம்போசர். அவர் பயங்கரமான ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி பேப்பர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் கூட ப்ராப்பராக நம்ம ஊரில் குரு சிஷ்யன் மாதிரி இருந்து தான் ஐ லேர்ன் கம்போசிங். அவர் சொல்லந்தே வந்து ஒரு கம்போசருங்கிறவங்க அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு பச்சோந்தி மாதிரி இருக்கணும். ஸோ என்ன கான்செப்ட், அவர் என்ன ஒரு இப்போ அவர் சொல்லும்போது ஸ்டைல் சொன்னார். இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து ஒரு பராக்கி ஸ்டைல் கம்போஸ் பண்ணுறீங்க, கிளாசிக்கல் மியூசிக்கு இல்லை இம்ப்ரெஷனிசம் இல்லை ஈவன் ஃபார் நெக்ஸ்ட் டைம் நியூ இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ எட்டோனல் மியூசிக் பண்ணால் கூட பி ட்ரூ டு தட் ஜானர். இங்கே இருக்க நீங்கள் படித்ததை வந்து ரெசிடியூவை அங்கே எடுத்துகிட்டு போய் பண்ணணும்னு பண்ணாதீங்க. பட் ஃப்யூஷன் பண்ணணுன்னு டிசைட் பண்ணிங்கனாலும் இஃப் ஐம் 2
ஜானரை கம்பைன் பண்ணணுன்னு டிசைட் பண்ணிட்டா தெரிஞ்சு அதுக்கு ட்ரூவாக பண்ணுங்க. அப்படி ஒரு பாட்டு சொல்லுங்கள், எந்த பாட்டு? ஐயோ நான் பண்ண எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்தாரா சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா அப்போ வந்து எனக்கு ட்ரெய்லர் மியூசிக் பண்ணணும். ட்ரெய்லர் மியூசிக் இந்த சென்ஸ் பண்ணணும்னு ஆசை இல்லை. நான் ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹிட் ஆகும்ல ஃபில்ம் வர்றதுக்கு முன்னாடி. பேசாமல் நமக்கு ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்லாம் பண்ணணும். பட் அதை கிராண்டாக ட்ரெய்லர் மியூசிக்னே ஒரு ஜானர் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற ட்ரெய்லருக்குலாம். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்துச்சு. ஸோ கான்ட்ராக்ட் நீங்கள் ஒரு ட்ரெய்லர் மியூசிக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் $5,000 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ட்ரெய்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் வரும்போது ராயல்ட்டியும் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ ஐ வாஸ் அபவுட் டு சைன் அ கான்ட்ராக்ட் வித் அன் ஏஜென்சி. ஓகே. இது வந்து வாகிசலோக்கு ஜஸ்ட் முன்னாடி. அப்போது அந்த ஜானரை வந்து அதில் பண்ணணும். இப்போ எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், தானா அவனா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. என்தாரா சாங் கம்போசிங் வரும்பொழுது டியூன் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் டியூனில் இருக்கும். பட் அதை வந்து எனக்கு இதில் ஏன்னா அதில் வந்து திகு 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 திகுன்னு ஒன்று இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ டெய்லர் மியூசிக் மெட்டீரியல். ஸோ அந்த பேஸ், அந்த சிந்த் பேஸு, எனக்கு அந்த பீட்ஸை வந்து இது மேலே உட்கார வச்சா எப்படி இருக்கும், ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மேலே உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, டேரக்டருக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்ற டீமில் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே டவுட்லேயே இருந்தாங்க. எனக்கு டேரக்டர் வந்து சொன்னார், ஈவன் ஜெய் வந்து அவர் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது, ஒர்க் ஆகுமான்னு கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை ஒர்க் ஆகும். பட் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார். அவர் வந்து கேட்டால் இது ஹிட் ஆகுங்க, இது ஹிட் ஆகுங்க அப்படின்னு டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் டக்குன்னு அந்த ஒரு மூவ் ஆச்சு. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆல்வேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் போய் கேட்குறதுனா கேளுங்க. என்னோடய ஃபஸ்ட்டு தெலுங்கு ஃபில்மில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ரன்ராஜா ரன்னு ஒரு ஃபில்ம் இருக்கும். அதில் வந்து கோம 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 அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். போய் ப்ளீஸ் கேட்டு பாருங்கள். அந்த மெலடியும் மகளிர் மட்டும் படத்தில் காந்தாரி யாரோ ரெண்டும் ஒரே மெலடி. ஆக்சுவலி ஒன் இஸ் அ வெஸ்டர்ன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த சேம் மெலடி, another ஒன் இஸ் அ கிளாசிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த மெலடி. ஸோ எனக்கு ஜஸ்ட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் தான் உங்களை ஏதாவது ஒன்று எக்ஸைட்டடாக வச்சுக்கணும்ல. நீங்கள் ஒரு டியூன் அரைவ் ஆகிட்டீங்க, அதை டிரெக்டர்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் பாடி காமிச்சு, அதாவது உங்களுடைய கம்ஃபர்டபுள் இன்ஸ்ட்ருமெண்ட், அது கிட்டாரோ இல்லை கீஸோ, அதை வச்சு நீங்கள் தன்னனா போட்டு பாடி காமிக்கிறது பெட்டரா, இல்லை கொஞ்சம் அதை ஒரு ரஃப் ட்ராக் மாதிரி டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறது பெட்டரா? உங்களோட அப்ரோச் இல்லை இப்போ வந்து ஃபைனல் மாதிரி தான் காட்டணும். இப்போ டேரக்டர்ஸ்க்கு புரியவே புரியாது. அதுவும் அந்த டைம் இல்லை, டேரக்டர்ஸ்க்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சென்ஸ் டியூனாக தானாக காட்டினா, பிகாஸ் ஏன்னா அந்த ஜேர்னி ஆஃப் ஒரு யார்ட்டையோ அசிஸ்டன்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து டியூன் ஸ்டேஜ் பார்ப்பாங்க. பிகாஸ் நான் எம்எஸ்வி சார் கம்போசிங் அப்போ நான் கூட இருந்திருக்கேன். டிவோஷனல் ஆல்பம் பார்த்துருக்கேன். லிரிக் வரும், அப்போ அவர் வாசிப்பார் டியூன். அவர் ஸ்பீடு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ கம்போஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வாங்க ஸ்டூடியோ போகலாம் அப்படிம்பாங்க. ஒரு வாரம் கழித்து ஸ்டூடியோ புக் பண்ணுவாங்க, நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த க்ரோத்தை வந்து டேரக்டர்ஸும் சில பேர் பார்ப்பாங்க. ஸோ தே நோ தட் இப்படி இருக்கிறது இப்படி ஷேப் ஆகும். தனனா போடுற பாட்டு கரெக்ட் ஃபைனலாக எப்படி வரும்ன்ற விஷன் வந்து ஏடிஸாக ஒர்க் பண்ணி இதெல்லாம் பார்த்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறேன். இருக்கும். அண்ட் ஈவன் பட் ஃபார் எக்ஸாம்பிள் நாசர் சாரே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில், தென்றல் வந்து இப்படி டியூனாக இருந்தது, நெக்ஸ்ட் டே தான் என்னால் இப்படி ஒரு சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற. பட் இந்த ஜேர்னி இல்லாமல் இப்போ நம்ம ஃபுல்லாகவே வி ஆர் ஸோ யூஸ் டு ஹியரிங் மியூசிக். ஃபைனல் அவுட்புட்ஸ் கேட்கும்போது அண்ட் டேரக்டர்ஸும் இப்போ வந்து கம்யூனிகேட் பண்ணும் பொழுதும், சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு, இந்த மாதிரி அது நான் தப்பே சொல்ல மாட்டேன், தே ஆர் ரைட். ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது அஃப்கோர்ஸ் நம்ம வெறும் தானனானா அப்படிங்கும்போது அதில் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு இமேஜின். அதனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த ஃபைனலுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% இதுதான் பீட்டு, இதுதான். அண்ட் வாய்ஸஸே வந்து இப்போது ரொம்ப முதலெல்லாம் டியூன் பண்ணாமல்லாம் காட்டியிருக்கோம். பட் இப்போ வந்து ஈவன் டியூன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி காட்டினா தான். பட் அதில் இருக்க டேஞ்சரும் இருக்குது. சம்டைம்ஸ் அதில் ஃபிக்ஸேட் ஆகிடுவாங்க. ஸ்க்ராட்ச் ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க, ஃபைனல் சிங்கர் எவ்வளோ பெரிய சிங்கர் பாடினாலுமே இல்லை எனக்கு அந்த ஃபீல் வரல அப்படிம்பாங்க. இல்லை இது ஆனால் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ப்ராசஸ்லேயே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே ஆகிடும். ஆமாம், கரெக்ட். அதுக்கப்புறம் இல்லை அதுவே பெட்டராக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் கோயிங் பேக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. எனக்கு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெலடிஸ்லேயும் கூட ஒரு ஹை கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது நிறைய பாடல்களில். இப்போ
இப்போ எந்தாரால ஒரு ஹை இருக்கும், நானாகிய நதி மூலமேல கூட ஒரு ஹை இருக்கும். ஒரு இப்போ அமரகாவியம் படத்தில் மௌனம் பேசும் அது ஒரு மெலடி, பட் அதில் கூட கோரஸ்ல வந்து ஒரு ஹை இருக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் கனெக்ட்? ஓகே, 2 விஷயம். ஒன்று வந்து சம்டைம்ஸ் சாங்கோட சுச்சுவேஷன்ஸ் நம்மளை அந்த மாதிரி பண்ண வைக்கும். இப்போ செங்க சொல்ல அந்த ஒரு க்ரை உள்ளுக்குள்ளேருந்து ஒரு க்ரை ஒன்று இருக்குல்ல. இப்போ எவனோ ஒருவன் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ரஹ்மான் சார் பாட்டு. அந்த பாட்டை வந்து அந்த மொமெண்ட்டில் அந்த பொண்ணோட ஒரு க்ரைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாங்கும் இங்கே கம்போஸ் பண்ணும்போது ரேஞ்ச் ஃபிக்ஸேஷன் இஸ் ஆல்சோ இட்ஸ் கம்போசிங் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஒன்று தான். ஸோ அதனாலேயும் மேலே இருக்கும். பட் மௌனம் பேசும் பார்த்திங்கன்னா அதுலேயே கான்ட்ராஸ்ட் இருக்கும். அந்த பொண்ணு வந்து கதை பிரகாரம் கண்ட்ரோல்டாக ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து ஷில் பி ஃபியூமிங், ஐ மீன் இன்னும் அடக்கி வச்சு ஒரு மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த 2 இமோஷனும், அந்த பொண்ணு கண்ட்ரோல்டாக இருக்கிறதையும் சொல்லணும், உள்ளுக்குள்ளே அந்த அலறலையும் சொல்லணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சித்ராமா வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக பாடிட்டுருப்பாங்க, இன்னும் ஒரு சௌமியா வாய்ஸில் ஒரு த்ரோ ஒன்று இருக்கும். ஸோ வி வாண்டட், ஸோ அதனால் இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸேஷன் வந்து சாங்கோட மூட் அண்ட் இது இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் அதே தாரமே தாரமே வச்சுக்கோங்களேன், நான் வந்து கீழே அது வந்து இந்த லோ கம்ஃபர்ட், ஏன்னா பிகாஸ் ஒரு ஒய்ஃபை பற்றி பாடுறப்போ லவ்வை பற்றி பாடும்போது ஹை ரேஞ்சில் இருக்கிறது. இட் வாஸ் லைக் ஓகே ஒய்ஃபை ஓகே நம்ம வந்து கண்டென்ட்டாக இருக்கோம், செட்டில் ஆகிட்டோம். ஸோ ஐம் லைக் கூல், ஐம் ஹாப்பி, நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன், நீ வந்ததுலேருந்து லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அதை கத்தி சொல்லணுங்கிற அவசியம், ஒரு கம்ஃபர்ட். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஜோன்லேயே ஒன்று இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன் அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறதும் இட் டிசைட்ஸ். சாரக்காத்தும் பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் இருக்கும். இப்போ நானாகிய நதி மூலமே பாட்டுக்கு வருவோம். அந்த பாட்டில் டிரெக்டர் மிஸ்டர் கமல்ஹாசன் அண்ட் லிரிசிஸ்ட்டும் அவங்களே தான். ஸோ பாடினதும் அவங்க தான். அந்த பாட்டில் உங்களுடைய அப்ரோச் என்னவாக இருந்துச்சு? விஸ்வரூபம் 1 உன்னை காணாது பாட்டில் அவங்க யூஸ் பண்ணி இந்த ஜத்தி வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்டிங்கில், பட் அதில் ஒரு வேறு டேக் ஒன்று இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெட்டீரியலை வேறு பெர்ஸ்பெக்டிவோட அப்ரோச் பண்ணுறதுன்றது ஒரு கம்போசருக்கு எவ்வளோ டாஸ்க்? டஃப்புங்கிறத தாண்டி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா அந்த சாங் வந்து ஆல்ரெடி பயங்கரம் ஹிட்டான ஒரு சாங். அதை வந்து அந்த ஒரு ஃபீலை இதுலேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது பீப்புள் ஆடியன்ஸ் என்ன நினச்சிப்பாங்க அப்படிங்கிற நினைக்கிற அந்த மோமெண்ட்டில் வந்து அது ரிஸ்க். பட் எனக்கு பயங்கர கம்ஃபர்ட் வந்து கமல் சார் தான். கமல் சார் வந்து நான் எதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஸோ ஏன்னா ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ ஏன்னா அவரே பக்கத்தில் இருக்கும்போது நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறத. பட் ஆனால் இந்த ஜதி வேணும் அண்ட் அந்த சமயத்தில் இந்த ஜதி ரெக்கார்ட் பண்ணி இது இருக்கலாம் அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி ஷூட் அப்போ அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வாய்ஸஸை எனக்கு யூஸ் பண்ணி இட் வாஸ் லைக் மோர் லைக் எனக்கு வந்து க்ரியேட்டிவாக எப்படி அதை வந்து இங்கே உட்கார வைக்கணும், அந்த டெம்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் இஷ்யூவாக இருந்துச்சே தவிர. பட் மற்றபடி கம்போசிங்கில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அந்த சாங் மாதிரி இருக்கணும்னு கூட கமல் சார் கேட்கல, அந்த ஜதி இங்கே கொண்டு வரணும். ஸோ அதனால் டெம்போ இன்னும் அந்த ஸ்கேல் இதில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேலே நிறையா ஆட்ஸில் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டனால ஸோ ஐ வாஸ் லைக் டெக்னிக்கலி ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். பட் மற்றபடி எனக்கு இருந்த பர்சனல் டென்ஷன் என்னென்னா, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் வி கம்போஸ்ட் வித் கமல் சார். ஸோ அண்ட் அது வந்து எனக்கு மோர் லைக் ஒரு எக்ஸாம் மாதிரி. ஏன்னா எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு டெல்லி போயிட்டேன், நான் தான் கம்போசர்னு கமல் சார் வந்து கம்போசிங் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு இருக்கும். ஸோ சூட் ரூமில் உட்காந்துருக்கோம், செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் கான்வர்சேஷன் என்னவா இருக்கலாம் பார்த்தீங்களா, அப்புறம் பார்த்தேன் சார் சொல்லி அங்கேருந்து ஒரு கதை சொல்கிறாரு. ஸோ என் மைண்டில் வந்து எப்படியாவது இதை அப்ரூவ் பண்ணிட்டோம், அது மட்டும்தான் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாலும் நான் பண்ணியிருப்பேன் அந்த சமயத்தில். இதை வந்து நீங்கள் டப்புன்னு ஒரு ரேப்பாக மாற்றிங்கன்னா கூட மாற்றிருப்பேன். அப்போது அவங்க உட்காந்துருக்காங்க, நீங்கள் அங்கேயே கம்போஸ் பண்ணணும். ஆமாம், எனக்கு அந்த ப்ராக்டிஸும் எக்ஸாம் தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ அந்த ப்ராக்டிஸும் இல்லை. நான் இந்த ரெக்கார்ட் பண்ணி டியூன் அனுப்பிச்சு அதுலேயே நான் ப்ராக்டிஸ் ஆகிருந்திருக்கேன். தட் வாஸ் லைக் மறக்கவே முடியாது. பட் ஆனால் மியூசிக்கல்லி ஐ ஃபீல் அது அவர் எனக்கு வச்ச டெஸ்ட் மாதிரி. ராகம் என்னவாக இருக்கலாம் சார், நம்ம தேஷில் இருக்கலாம், அப்புறம் ஓகே சரணத்தில் எதாவது மாற்றிக்கலாம் சார், இந்த அப்படி கம்போஸ் இல்லை சார், ஃப்ளோவில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் சார், அப்படியே
போகிறப்போ ஏதாவது ஆக்சிடென்டல் நோட்ஸ் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு கம்போஸ் பண்ணி அமைஞ்சதா. பட் அந்த டே முடியும் பொழுது அவரை கன்வின்ஸ் பண்ணுங்கிறது என் மைண்ட்லேருந்து போயிடுச்சு. ஐ வாஸ் ஹாப்பி தட் ஒரு சாங் நல்லா வந்திருக்குன்னு. அண்ட் முடியும் பொழுது தான் ஐ வாஸ் கிளம்பும்போது தான் ஓகே அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க, இல்லை ஹீஸ் ஒரு பண்ணிடலாம் கம்போஸராக புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எக்ஸாம் பற்றி பேசுனதுனால நான் சொல்கிறேன், நல்ல ஆன்சர் எழுதிக்கிட்டு இருப்போம். இன்விஜிலேட்டர் பக்கத்தில், அதாவது மிஸ்ஸு சார் யாராவது பக்கத்தில் வந்து நின்னாங்கன்னா நமக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது வித் சம்மன் லைக் கமல்ஹாசன் அவங்க இன்புட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி நீங்கள் இதை கம்போஸ் பண்ணுறதுக்கு இல்லையா, இப்போ இந்த ப்ரெஷரில் பீயிங் க்ரியேட்டிவ் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா லேப்டாப் வந்து ஓசி லேப்டாப் வாங்கிட்டு போயிருந்தேன். சார் என்கிட்ட லேப்டாப் இல்லை, ரஞ்சித் கிட்டே தான், சிங்கர் ரஞ்சித் அவன்கிட்ட தான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு டெக்னிக்கலி எல்லாம் ஒர்க் ஆகணும். அப்புறம் கமல் சாரை ஐ மீன் எனக்கு அவரை வந்து நான் விஸ்வரூபம் கம்போசர் ஆகணும்னு நான் ஆக்சுவலி யோசிக்கல. ஐ வாஸ் லைக் ஒருத்தர் வந்து என் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கார். அந்த ட்ரஸ்ட் அந்த 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 லெவலில் நான் மீட் பண்ணோம் அப்படிங்கிறது இனிஷியல் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அந்த கம்போசிங்குள்ளே போனவுடனே இட் வாஸ் லைக் 2 பேர் ஜாமிங் அந்த அந்த க்ரூவ் போயிட்டோம். நீ நான் இது நல்லா இருக்குது, இது எழுதலாம், வேர்டு எழுதலாம், சார் இது நானும் மறந்துட்டேன். இவரை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன், இவர் அவ்வளோ பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் மறந்துடுச்சு. இட் பிகேம் லைக் 2 people லைக் ஜாமிங். நைஸ். அது அந்த ஹோல் டே வந்து அப்படி தான் போச்சு. சார் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கணுங்க யாராவது, சூப்பராக இருந்திருக்கும். ஒரு சின்ன பையன் வித் so much curiosity and excitement. அந்த 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 கமல் சார் அதை பிரேக் பண்ணார். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன்லேயே வந்து பிகாஸ் நமக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும்ல, பிகாஸ் அதெல்லாமே கேஷுவலி பேசிட்டு ஃபேமிலி பற்றிலாம் பேசிட்டு ட்ரீமு என்ன எப்படி படிச்சிங்க, ஸோ உங்கள் ஓப்பன் அப் ஆக ஆக நீங்கள் வந்து ஒரு நார்மல், அவரும் நார்மல் மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்தோடனே ஓகே நவ் லெட்ஸ் ஜாம் அப்படி தான் இருந்துச்சு. தென் இட் வாஸ் லைக் பல்லவி சரணம், சார் இது வச்சுக்கலாம் சார் அது வச்சு, நானும் மறந்துட்டேன். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் லைக் ஆக்சுவலி நல்ல ஒரு மியூசிக் க்ரியேஷன் ப்ராசஸாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பதிலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாட் எவ்ரி ஃபிலிம் மேக்கர் வில் கெட் தி ஃபைனல் விஷன் ஆர் ஹேஸ் தி இனஃப் இமேஜினேஷன். நம்ம கொடுக்குற பேசிக் டியூனை வச்சு பாட்டு எப்படியா வருன்றதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. பட் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ் இல்லை. கரெக்டாக அவங்களுக்கு மியூசிக் தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பேசிக்காக. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்டேருந்து வந்த இன்புட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஹவு கிளியர் தேவர்? மோஸ்ட் கிறிஸ்டல் கிளியர் வந்து அவர் தான். என்ன மாதிரி ஒரு உதாரணத்தோடு இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹெர்குலிஸ் சவுண்ட் ட்ராக் கேட்டிருக்கீங்களா? அப்புறம் ஸோ என்ன ஒரு விஷயம்னா, நான் தான் இப்போது என்கிட்ட மியூசிக் படிக்கணும் இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் கற்றுக்கிறத வச்சுட்டு நிறையா கேளுங்க. பிகாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜானர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு டைமில் எனக்கு நான் கேட்டதுனால, கேட்கக்கூடிய சான்சஸ் எனக்கு கிடச்சதுனால அவர் கூட கான்வர்ஸ் பண்ணுறப்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ திடீர்னு பெர்னார்ட் அந்த மாதிரி சில ஏதோ கம்போசர்ஸ், இம்ப்ரெஷனிஸ்ட் கம்போசிஷன், ஸ்டார் வார்ஸ், ஏதாவது ஒன்று எடுத்துக்க சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் இந்த ப்ளே ப்ராட்வே மியூசிக்கல் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கும்போது கேட்டிருக்கேன் சார். ஸோ இதெல்லாமே நான் காலேஜில் கேட்டிருக்கேன். அப்போது அப்புறம் உங்களுக்கு ஸ்டீவ் ரைக் தெரியுமா சார்? அப்படி எனக்கு தெரியாதே மாதிரி சார் சொல்ல, நான் உனக்கு அவனே ப்ளே பண்ணுவேன். ஓ வா, இது மினிமலிசம், ஓகே அப்போ இதை இங்கே கொண்டு வரலாமா அப்படிம்பாரு. ஃபிலிப் கிளாஸ் என்னன்னு சொல்லுவீங்கம்பாரு, அவரும் மினிமலிசம் தான் சார். அப்படி. ஸோ இந்த ஒரு டாக் இருக்குல்ல, எனக்கு கூஸ் பம்ப்ஸ், ஐ மிஸ் தோஸ் கான்வர்சேஷன்ஸ். பட் அது வரும்பொழுது உங்களுக்கு அப்போது ஓகே இப்போ அதை நம்ம இங்கே கொண்டு வரலாமா, அந்த பக்புங் பகபாலாம் ஆக்சுவலி கான்வர்சேஷன் எப்படி பிடிச்சிங்க? அது ஆக்சுவலாக கேள்வியிலே இருக்குது. இல்லை, அது கேஷுவலி வந்தது. இப்போ சேர்க்கும் போது ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று திக்குன்னு ஒன்று வேணும், பாயில் ஆகணும். பாயில் ஆகணும் அப்படின்னு போய் நான் சொல்கிறேன். அவர் வந்து தும் இப்படி இருக்கலாமான்னொடனே இருக்கலாம் சார் அப்படின்னோடனே என்ன திரும்ப பாடுங்க அப்படின்னாரு. நான் வந்து அவர் வந்து சார் பேசாமல் உங்கள் வாய்ஸ் நீங்கள் உங்கள் வாய்ஸில் சொல்லுங்கள் சார், இன்னும் கொஞ்சம் லோ ஆக்டேவா, ஓகே சார் இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுமா. ஸோ நான் ஒரு பேஸ் குரூவ் சொல்கிறேன், அவர் வந்து அதை ஹம் பண்ணி இமேஜின் பண்ணுறாரு. அவர் வாய்ஸில் நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன் சார் இது நல்லா இருக்குது, இது ரெக்கார்ட் பண்ணலாமான்னா ஓகே டக்குன்னு அப்போயே மைக்கில் ரெக்கார்ட் பண்ணோம் சார். அப்புறம் இது எப்படி பண்ணலாம் சார், நான் எடிட் பண்ணி காட்டுமான்னு எடிட் பண்ணி உடனே ஒரு
ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் காட்டுறேன், ஓகே இது இருக்கலாம். ஸோ இந்த இது இருக்குல்ல, இது அமேசிங் ப்ராசஸ். சூப்பராக இருக்குங்க. அது மியூசிக் மியூசிக் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ கமல் சார் டக்குன்னு வந்து ஒரு சிம்ஃபனிக்கு ஒரு 4 பாட்டு எழுதுவாருன்னா வி டோன்ட் நோ, பட் ஆனால் ஹீ நோஸ் சிம்ஃபனி, ஹீ நோஸ் வாட்ஸ் 4 பாட். ஸோ அண்ட் நிறையா மியூசிக் அவர் நிறையா கேட்டிருக்காரு. அந்த கான்வர்சேஷன் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டர் வந்து என்கிட்ட ஒரு லவ் சாங் அப்படின்னா நீங்கள் அப்படியா அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா லவ் சாங்கில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் அப்ரோச் இருக்குது. பட் அதே டேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை நம்ம இந்த பீரியட் 1980s இருந்தது ஒரு பேலே மாதிரி இருக்கலாம், கிட்டாராக இருக்கலாம், கொஞ்சம் ஜாஸ் ஸ்விங் இருக்கலாம். ஐ மீன் அது இட்ஸ் நாட் லைக் மியூசிக்லேயே அவங்களுக்கு தெரியணும்னு கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட் பேர் சொன்னால் கூட போதும், ஒரு டேஸ்ட். கரெக்ட். சொல்லும்போது இதுதான் அவங்க காதில் கேட்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு அதை விட ரொம்ப ஈஸியானது இப்போ. அதனால தான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு என்ன இந்த சுச்சுவேஷனுக்கு கேட்குதுன்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு இந்த சாங். இது சம கேள்விங்க. ஆமாம், கேட்குது. இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன கேட்குது அது ரொம்ப சிம்பிளாக சார் எனக்கு இப்படி இருக்கலாம்பாங்க. நான் வந்து எனக்கு ஸோ அப்போ வைட் ரேஞ்ச் எனக்கு சொல்லுங்கள், பிகாஸ் எனக்கு ஒரு சாங் மட்டும் சொல்லாதீங்க. ஓகே. ஸோ தட் தென் அப்போ நானும் ஃபிக்ஸட் ஆகிடுவேன். அப்போது இந்த சாங் ஒரு நான் டைரக்டர் வந்து சொன்னார், ஒரு ஃபீமேல் சாங், ஃபீமேல் வந்து அவளோட பொண்ணோட லவ்வை சொல்கிற மாதிரி சாங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது சாங் சொல்லுங்களேன் அப்படின்னா என்னை கொஞ்சம் மாற்றி அப்படின்னாரு. அப்புறம் அதை சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் அனல் மேலே பாணி அதுவும் சொன்னார். ஸோ ஒரு ஃபீமேல் பாடுற சாங் அனல் மேலேயும் சொல்கிறாரு, என்னை கொஞ்சம் மாற்றியும் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் அவரோட ரேஞ்ச் ஜாஸ்தி. ஸோ ஐ கேன் கோ எலக்ட்ரிக்கலும் போகலாம், கிளாசிக்கலாகவும் போகலாம். பட் அவருக்கு என்ன தேவைன்னா ஒரு பொண்ணு போல்டாக அந்த லிரிக்கும் அதில் ஆடடாக இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு போல்டாக அவங்க லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஐ நோ தட் ரேஞ்ச். ஸோ இது இட் மேட்டர்ஸ், இந்த கம்யூனிகேஷன் மேட்டர்ஸ். இதுலேருந்து என்ன பாட்டு வந்துச்சு? இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஓ மை காட். துருவன் படத்தில் சாங். ஸோ நல்லா வந்திருக்கியா. உத்தம வில்லன் பற்றி பேசும்போது அப்பா பையனுக்கு நீங்கள் ஒரு தீம் போட்டிருப்பீங்க, அந்த தீம் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது அதை கேட்டுருவோம், எஸ்பெஷலி when it comes to film related reels and வீடியோ எடிட்ஸில் கண்டிப்பாக அது இருக்கும். மற்றவங்க இன்டர்வியூஸுக்கெலாம் கீழே இது ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லை என்னென்னா இதில் ஒருத்தங்க டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ ஷி டிட் அ கிரேட் ஜாப். பட் மியூசிக்கல்லி எங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது வேரியேஷன்ஸ் சொல்லுவோம். ஒரு தீமேட்டிக் மெலடி லைன் இருக்கும், அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ் வந்து கவுண்டர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிற வகையில் சில வேரியேஷன்ஸ் இருக்கும், இல்லாட்டா ஹார்மோனிக்கல் வேரியேஷன்ஸ், அந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் வேரியேஷன்ஸ் பண்ணலாம். சாகா வரம் போல் சாங் இருக்குல்ல, ஸோ அந்த பாட்டுக்குள்ளே இருந்து தான் உத்தம வில்லனில் மேஜரான தீம்ஸ் வந்துச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம சாகாமல் இருப்போம், இன்னும் க்ரியேஷனில் மேக்கர்ஸ் லிவ் லாங்கர். கரெக்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தா நம்மளோட குழந்தைகள். ஸோ ஒரு வகையில் அவரோட லெகசியை கேரி ஆன் பண்ணணும். அந்த பையன் சொல்லும்பொழுது சொல்லுவான், உங்களை நான் வந்து பெருமையாக்கணும் அப்படிங்கிறான். ஸோ அவரோட க்ரியேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபில்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அனதர் மேஜர் அவரை சாகாமல் காப்பாற்ற போகிறது இட்ஸ் ஹிஸ் சன், உத்தமனோட சன். ஸோ அதனால் அந்த சாகாவரமோட ஒன் ஆஃப் தி இன்னொரு வேரியேஷன் தான் அந்த தீம். ஆக்சுவலி ஐ திங்க் இது வந்து கமல் அவர்களுடைய டீப் பிலீஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மன்மத நண்பு படத்தில் நாம் வாழ்ந்த வாழ்விற்கு சான்றாவது இன்னொரு உயிர் தானடி, எல்லா இடத்துலையுமே அவர் வந்து அந்த லெகசியை நைஸ் சூப்பரான ஹைலைட்டுங்க. எங்கெல்லாம் சாகாமல் இருப்போம் கிரியேட் பண்ணும்போது. நீங்கள் நல்ல மியூசிக்கல் தெரிஞ்ச யாராவது நோட்ஸ் எடுத்து வாசித்து பார்த்தாங்கன்னா சாகாவரம் சாங்கில் இருந்து அதோட வேரியேஷன்ஸ் இல்லை அதோட டபுள் கேங்கர் பார்த்தீங்கன்னா மற்ற தீம்ஸ் படத்தில் இருக்க மேஜர் தீம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போனா ஃபஸ்ட்டு சாகாவரம் தான் நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்க? ஆமாம், ஃபஸ்ட் சாங். ஒரு வேளை சாகாவரம் கம்போஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கா? இல்லை, ஏன்னா இது ரீரெக்கார்டிங் ஸ்டேஜஸில் தான் வந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு வந்து கம்போசிங்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு மேஜராக வில்லுப்பாட்டு, இந்த தையம்,
அந்த பார்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் சாகாவரம் ஆக்சுவலி தட் வாஸ் த லாஸ்ட் சாங் டு கம்போஸ், ஆனால் ஜஸ்ட் பிஃபோர் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஓகே, அப்போ சாகாவரம் பற்றி பேசுவோம், ஏன்னா இதுக்கெல்லாம் அதுதான் ஒரு பேரண்ட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் சாகாவரம் தீம். சாகாவரம் பாட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு சாரோட கார் பின்னாடி அவர் உட்காந்துருக்காரு, டிரைவர் முன்னாடி இருக்காங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடுவில் பின்னாடி அந்த ஒரு ½ கான்வர்சேஷனில் கம்போஸ் ஆன சாங். என்ன இன்புட், என்ன கான்வர்சேஷன்? பழைய படங்களில் ரோட்டில் ஒருத்தர் நடந்து போவாங்கள்ல, நடந்து போகும்பொழுது ஒரு ஏனோ ஒரு ஞானி ஒருத்தங்க பாடிட்டே போனால் எப்படி இருக்கும் ஒரு பாட்டு, பின்னாடி ஒருத்தன் இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்னு பாடல்கள் நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு லைஃப் பற்றி இதுதான் லைஃப் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படிங்கும்போது தென் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்போது என்ன இருக்கலாம், டங் 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 இது பிடிச்சோம். தென் ஓகே கமல் சார் அது சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் தென் அடுத்த லெவல் சார் இதுவும் மேலே மேல் ஸ்டைல் அஃப்கோர்ஸ் ஹையர் ரேஞ்சில் வந்து இருக்கலாமா சார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்போவுமே எங்கே சுற்றினாலும் டவுன் டவுன் அந்த நோட்டுக்கு திரும்ப வருவாங்க. அது மாதிரி சாகாவரம் போல் சோகம் இன்னும் லைக் வந்துட்டு போகலாமா சார். ஒரு லைஃப் நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம ஒரு பர்செப்ஷன், அந்த சாங்குமே இட்ஸ் ஒரு பர்செப்ஷன் தானே. ஓகே, சாகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அது ஒரு சாபம் சாகாமல் இருந்தாலும். ஸோ திரும்ப அதை சொல்கிறோம், அந்த ஒரு ஓடம் மாதிரி கரெக்டாக ஒரு போட் ரோ ஆகிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே இருந்து காரில் கம்போஸ் பண்ணது. வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட என்கிட்ட இன்னும் இருக்குது அந்த சாங். அப்படியா? சூப்பர் சூப்பர், ஏன்னா பிரில்லியன்ட் இமேஜ் இது, ஒரு ஓடம் மாதிரி. கரெக்ட். நைஸ்.